நான் இந்த கோலத்தை மாத்திக்க போறதில்ல. ஒய் இது என்னோட புது அவதாரம். அ, அ. இத இப்போதைக்கு மாத்திக்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ம், ம். இதே கோலத்திலே இருந்து அந்த மாரிய நான் ஜெயிக்கணும். குழந்தை தேவிய அழிக்கணும். மாரியோட மூச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அப்புறம்தான் நான் பழைய தாராவ அவதாரம் எடுப்பேன். அது வரைக்கும் நான் இதே கோலத்துல தான் இருப்பேன். சிஸ்டர் மகா நடிகைன்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாள். நீங்க தான் சிஸ்டர் மகா நடிகை. உங்ககிட்ட எல்லாம் அவங்களால ஈடே கொடுக்க முடியாது சிஸ்டர். தோற்றம் தான் மாறி இருக்குமே தவிர நான் மாறவே இல்ல. நான் எப்பவுமே தாராதான். மாயாங்கிற முகமூடிக்குள்ள இருக்கிற தாரா. கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். என்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளாத குறையா சூர்யா என்ன வெளியில போக சொன்னான். ஆனா அதே சூர்யா இன்னைக்கு சட்டப்படி என்ன அம்மாவா தத்தெடுக்க போறான். மாறிக்கிட்ட தோத்து போய் வீட்டை விட்டு வெளியில போனா மறுபடியும் இதே வீட்டுக்குள்ள பழைய தாராவா மாற போறேன். ஆமா சிஸ்டர், மத்தவங்களுக்கு தான் நீங்க மாயாஜி, ஆனா எப்பவுமே நீங்க எனக்கு தாராஜி தான். சிஸ்டர் நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க சிஸ்டர், ஜெயிக்க பிறந்தவங்க. உங்களுக்கு தோல்வியே கிடையாது சிஸ்டர். சிஸ்டர் செத்து போனவங்க மாதிரி செத்து போய் உயிரோட திரும்பி வந்து நிக்கிறீங்க பாருங்க, அது மிகப்பெரிய பிரில்லியன்ட் மூவ் சிஸ்டர். போங்க சிஸ்டர், உங்க பேச்சுக்கா என்கிட்ட இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட சொல்லாம நீங்களே ஸ்கெட்ச் போட்டு சாதிச்சிட்டீங்களே சிஸ்டர். உன்கிட்ட அத சொல்லாம பண்ணதுனாலதான் நான் நினைச்சபடி எல்லாம் நடந்துச்சு. மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிடுச்சா? என்ன பேச்சு பேசுது பாரு. ஆமா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? சிஸ்டர் ரொம்ப சிறப்பா ரெடி ஆயிருக்குது சிஸ்டர். நான் மாயா இல்ல தாராதான்னு அந்த மாரிக்கு தெரிஞ்சு போச்சு. மாரிக்கு தெரிஞ்ச உண்மை எக்காரணத்தை கொண்டும் வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுலயும் குறிப்பா சூர்யாவுக்கு சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. ஆமா சிஸ்டர், ஆமா, ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் சிஸ்டர். எல்லாமே சரியா இருக்கு. சூர்யா மாமா, மாரி எங்க காணோம்? மாறி ரெடி ஆயிட்டு இருக்கா, இதோ வந்துருவா. அம்மா எங்க போனீங்க? அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? மாதாஜி ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்க்கத்தான் போனேன் மாப்ள. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க மாரி. சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. ரிப்போர்ட் என்னாச்சு? நான் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு தான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். ஹாஸ்பிடல் போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரிப்போர்ட் கிடைச்சாதான் அது ஹஸ்பண்ட் சார் கிட்ட ஆதாரமா காட்டி தத்தெடுக்கிறத தடுத்து நிறுத்த முடியும் சார். புரியுது மாரி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்சபடியே எல்லாமே நடக்கும். ரிப்போர்ட்டை வாங்கிட்டு உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார், நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஓகே மாரி. மாறி வந்தாச்சு. டாக்டர் சுரேஷ். வாங்க பொங்கன்றன். டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? சாரி பொங்கன்றன், ரிப்போர்ட் ரெடியா இருக்கு, இன்னும் கைக்கு வரல. 10 மணிக்கு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வேணும். அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத நான் தடுக்க முடியும். உங்க பொசிஷன் எனக்கு நல்லா புரியுது, ஆனா இது லேப் போர்ஷன் இல்லையா, அதான் கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்க உட்காருங்க பொங்கன்றன். அந்த ரிப்போர்ட்டை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு மாரிக்கு நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கேன். அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் 1 வீக் டைம் எடுக்கிற இந்த ரிப்போர்ட்டை 2-3 நாள்ல கொடுக்கறேன்னு சொன்னேன். நீங்க ரொம்ப அவசரம் சொன்னதுனால இன்னைக்கே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொங்கன்றன். ப்ளீஸ் சுரேஷ், லேபுக்கு பேசுங்க. 10 மணிக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உட்காருங்க, நான் லேபுக்கு ஃபோன் பண்றேன்.
உட்காருங்க பூங்குன்றன். ம். ஹலோ, டாக்டர் சுரேஷ்குமார் பேசுறேன். ரிப்போர்ட் ரெடி ஆச்சு சார், இப்போ கொடுத்து விடுறேன். ஓகே, கொடுத்து விடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பூங்குன்றன். சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஓகே.